தமிழகத்திலே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 41 வயசிலே அவர்கள் முதல்வராக பணியாற்றினார். ஆனால் அவர்கள் முதல்வராக வரும்போது பல அரசியல் சட்ட திட்டங்களையும் கொள்கை பரப்பு செயலாளராகவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பல வடிவங்களை செயலாற்றி வந்தவர் நமது முன்னாள் மறைந்த மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? நான் 41 வயதில் பணியாற்றி முதலமைச்சர், ஆனால் என்னையை நான் போக போக அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது என்று நான் அதை பல வடிவங்களிலே அதை கிரகித்து கொண்டு ஒவ்வொரு படிப்படியாக எப்படி செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் மனதிலே நினைத்து கொண்டு பெரிய பெரிய அதிகாரிகள் அலுவலர்கள் இவர்களெல்லாம் எப்படி செயல்படும் என்று கேட்டுக்கொண்டு அதன்படி அவர்கள் வழி நடத்தினார். ஆனால் இப்பொழுது நமது தமிழக ஜோசப் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் 52 வயதாகிறது. ஆனால் அவர் அரசியலுக்கு புதியவர் தான். புதியவராயிருந்தாலும் அவர் அதாவது எந்தவித பின்புலம் இல்லாமல் இப்பொழுது தமிழகத்தில் வந்து அவருடைய என்ன சிந்தனை என்றால், படத்திலே அவர் பல பிரம்மாண்டமான காட்சிகள் நடித்தாலும் நம் ரசிகர்களுக்கு, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதேனும் ஒரு நல்லது செய்துவிட்டு போக வேண்டும். தோன்றி புகழோடு தோன்றுவது அகலார் தோன்றாமே நன்று என்ற வள்ளுவர் வாய்மொழிக்கேற்ப நமது தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இந்த மக்களாட்சி, மக்களுடைய மனதை கவர்ந்து மக்கள் நாயகனாக இருக்கிறார். அவர் பதவி ஏற்கும்போது மக்களுக்கெல்லாம் பிடித்தவன் என்றால் ஒவ்வொரு அமைச்சர்களும் என்னுடைய பிரதிபலிப்பைத்தான். நான் எப்படி தூய்மையாக இருக்கின்றனோ அதே போல்தான் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் எண்ணம் இருந்தால் இப்பொழுதே எரேஸ் செய்து விடுங்கள் என்று அந்த பதவி பிரமாணம் என்பதை கூறினார் அல்லவா? அதுதான் எல்லோரையும் மனம் கவர வைக்கிறது. அப்படிப்பட்ட தலைவன் இதுவரை யாருமே சொல்லவில்லை. ஆனால் உயர்ந்த பண்பு, சீரிய ஒரு பழகுமுறை, அமைதியான குணம், இப்படிப்பட்ட தமிழகத்திற்கு சிறந்த ஒரு மாண்புமிகு முதல்வர் வந்திருக்கிறார் என்றால் நாம் பாராட்ட வேண்டும். இன்னும் மக்களுக்காக திட்டங்கள் நிறைய செய்வார். ஏன்னா பொறை போகின்றிருக்கிறது. முன்னாள் ஆட்சியிலே ஏகப்பட்ட ஊழல்கள். அதாவது இவர்கள் செலவு செய்த பணத்தை வருமானத்திற்கு ஏதாவது ஆய்வு செய்திருக்கிறார்கள் இல்லை. அதுபோல்தான் இப்பொழுது ஆய்வுக்குறியிலே சொல்லுகிறார்கள். வெள்ளறிக்கையை நேற்றைய தினம் வருவாய்த்துறை, அதாவது வணிகத்துறை முதல் செயலர் அவர்கள் நேற்று வெள்ளை அறிக்கை ஒவ்வொன்றாக அவர் சொல்லும் பொழுது, அதாவது செலவு செய்திருக்கிறார்கள், ஆனால் வருமானத்திற்கு அவர்கள் பெருக்கியிருக்கிறார்கள் என்று இதுவரை ஒன்றும் ஆய்வில்லை. ஆகவே தான் நாம் வருமானத்தையும் பெருக்க வேண்டும், அதுபோல் பல திட்டங்களுக்கு வடிவு செய்ய வேண்டும். நம்ம கரெக்ஷன் இல்லாமல் இந்த ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே எந்தெந்த வருமானங்கள் எங்கெங்கு அதிகமாக வருகின்றோ அதுக்கு தந்தாப்பில் அந்தந்த இடங்கள் பரிணாம வளர்ச்சியை நாம் ஒவ்வொன்றாக செலவழிக்க வேண்டும் என்று அழகாக எடுத்துரைத்தார். நாம் வரவேற்போம், நாம் பொறுமையாக இருப்போம். இன்னும் ஒரு 6 மாதங்கள் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்து எப்படி ஆளுகின்றார் அப்படின்ட்டு மற்ற அரசியல் உள்ளவரோடு அவர்கள் மூக்கிலே விரல் வைத்தாற்போல் அவர் ஆட்சி நடத்துவார். ஆனால் விஜய் இவர்கள் போல் ஊழல் சம்பாதித்தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே தன் சொந்த திறமையிலே பல கோடி ரூபாய் சம்பாதித்தவர். மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கிறார். வணக்க நேயர்களே.